السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைய நமது வகுப்பிலே நாங்கள் மதாஹிலுல் உலூம் என்ற பாடத்திலே மதுஹல் இலா உலூமில் குர்ஆனில் கரீம், உலூமுல் குர்ஆன் என்ற கலை சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இதிலே நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய முக்கிய தலைப்புகள் என்னவென்று சொன்னால், உலூமுல் குர்ஆன் என்று சொன்னால் என்ன, அதனுடைய உள்ளடக்கம் என்ன, இரண்டாவது அது எதனை பற்றி பேசுகிறது, அதனை அறிந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன, ஏன் நாங்கள் அதனை படிக்க வேண்டும், மூன்றாவது அதனுடைய வளர்ச்சி, தோற்றம், வளர்ச்சி, நான்காவது உலூமுல் குர்ஆன் உசூலு தஃப்சீருக்கு இடையிலான வேறுபாடு என்ன என்ற 4 முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக உலூமுல் குர்ஆன் சொன்னால் என்ன என்றால், எங்களுக்கு தெரியும் உலூமுல் குர்ஆன் என்பது 2 வார்த்தைகளை கொன்ற ஒரு இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. உலூம் என்றது ஒரு வார்த்தை, குர்ஆன் என்பது இன்னொரு வார்த்தை. உலூம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் இல்ம் என்ற வார்த்தையினுடைய பண்பு, அதை மொழி ரீதியான அர்த்தம், அதற்கான மொழி ரீதியான அர்த்தம் என்ன, ஒரு விடயத்தை அதனுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்வது, ஒரு விடயத்தின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்வது, ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொள்வது. அதனை நாங்கள் உலூம் என்பதை பிரயோக ரீதியான அர்த்தம் என்னவென்று பார்த்தால் கலை என்பதாக நாங்கள் சொல்லுவோம். தமிழிலே கலை என்பதாக நாங்கள் சொல்லுவோம். அப்படி என்றால் என்ன, குறிப்பிட்ட ஒரு தலைப்பை சார்ந்த சில விடயங்கள், குறிப்பிட்ட தலைப்பிலே உள்ளடங்கக்கூடிய சில அடிப்படைகள், சில மசாயில்கள், இதுதான் மஜ்மூ மசாயில் வ உசூல் குல்லிய்ய தஜ்மஉஹா ஜிஹத்துன் வாஹிதா. குர்ஆன் என்று சொன்னால் என்ன எங்களுக்கு தெரியும், கரஅ என்பதிலிருந்து வந்த ஒரு மஸ்தர். கரஅ என்று சொன்னால் என்ன, ஓதினான், படித்தான். படித்தல் என்பதுதான் குர்ஆன் என்பதனுடைய அடிப்படை அர்த்தம். இருந்தாலும் அல் குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓதுவதனால் அதற்கும் அல் குர்ஆன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது சில விடயங்களுக்கு மஸ்தரை கொண்டே பெயர் வைப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே மஸ்தரை கொண்டே குர்ஆனுக்கு ஓதப்படக்கூடிய நூல் என்ற கருத்திலே அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரயோக ரீதியாக அல் குர்ஆன் என்று சொன்னால் என்ன, இது மொழி ரீதியான அர்த்தம் தான். குர்ஆன் என்பதற்கு மொழி ரீதியான அர்த்தம் ஓதுதல் என்பது. இப்போ நாங்கள் இன்றைய குர்ஆன் என்று சொல்லக்கூடியதற்கு என்ன, எதனை நாங்கள் குர்ஆன் என்று நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அதனை நாங்கள் வரைவிலக்கணப்படுத்த போனால் என்ன சொல்லலாம், சுருக்கமாக கலாமுல்லாஹி தஆலா, அல்லாஹுடைய பேச்சு, அல் முனஸ்ஸல் அலா நபியிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலாவால் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய வார்த்தை அது இறக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அதனை ஓதுவது நன்மைக்குரிய செயல். அதனை ஓதுவது அல் முத்தஅப்பது பிதிலாவத்திஹி, கலாமுல்லாஹி அல் முனஸ்ஸல் அலா நபியிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஅப்பது பிதிலாவத்திஹி. இதான் அல் குர்ஆனுக்கான சுருக்கமான அழகான வரைவிலக்கணம். அப்போ இதில் முதலாவது பகுதி, இதனுடைய விளக்கம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், இதனுடைய முதலாவது பகுதி நாங்கள் என்ன சொன்னோம், கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒரு பண்பு அல் குர்ஆன். எனவேதான் அல் குர்ஆனை கொண்டு சத்தியம் செய்யலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஏன், அல்லாஹ்வுடைய பண்பு. அதே போல அது படைக்கப்படவில்லை, எனவேதான் அது படைக்கப்படவில்லை. அல் குர்ஆன் மக்லூக் என்று சொல்வது மிகப்பெரிய வழிகேடு, குஃப்ருக்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியம் என்று அறிஞர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன, அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம் என்றால் அது அல்லாஹ்வுடைய பண்பு. எப்படி அல்லாஹ் படைக்கப்படவில்லை அதே போன்று அவனுடைய பண்பும் படைக்கப்பட்டதல்ல. எனவே அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதாக வாதிடுவது மிகப்பெரிய தவறு என்று அதனால் தான் அறிஞர்கள் கூறினார்கள். இது அஹ்லு சுன்னாக்களுடைய தாரீஃப். அஹ்லு சுன்னா அல்லாத வழி தவறிய கூட்டம் இப்படி தாரீஃப் சொல்ல மாட்டார்கள். குர்ஆனுக்கு வேறு கருத்துக்களை வழங்குவார்கள். அதை நீங்கள் கல்வியிலே நீங்கள் இன்னும் ஆழமாக சென்றதன் பின்னால் அப்படியான விடயங்களை நீங்கள் கற்க முடியும். முதலாவது நாங்கள் என்ன சொன்னோம், கலாமுல்லா. அப்படி என்ன, அல்லாஹ்வுடைய அனைத்து பேச்சுக்களையும் அது உள்ளடக்கும். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுடன் பேசுவதையும் உள்ளடக்கும், ஏனைய நபிமார்களோடு பேசுவதையும் உள்ளடக்கும், மக்களோடு பேசுவதையும் உள்ளடக்கும், அனைத்தையும் உள்ளடக்கும். அப்ப எனவே ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
உடைய கலாம் குர்ஆன் என்பதை அல்லாஹு தஆலா ஹகீகத்தன் அதனுடைய பேச்சு என்ற அர்த்தத்திலே தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அல்லாஹு தஆலா பேசினான், நேரடியாக பேசக்கூடியவன். அல்லாஹு தஆலாவுக்கு பேசக்கூடிய பண்பு இருக்கிறது என்பதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. அல் முனஸ்ஸல், அடுத்ததாக நாங்கள் என்ன சொல்கிறோம்? இறக்கப்பட்ட அல்லாஹுடைய பேச்சு. இறக்கப்பட்டது என்று சொன்னால் இறக்கப்படாத பேச்சு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இறக்கப்படாத பேச்சு, ஆம், இறக்கப்படாத பேச்சு யாரு? மலக்குமார்களோடு அல்லாஹு தஆலா பேசுவது. மலக்குமார்களுடன் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் எங்களுக்கு இறக்கப்படவில்லை. எல்லா பேச்சுக்களும், சில பேச்சுக்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன குர்ஆன் ஹதீஸிலே. அது அல்லாத இன்னும் நிறைய மலக்குமார்களுடன் அல்லாஹு தஆலாவுடைய உரையாடல்கள் எங்களுக்கு சொல்லப்படுவதில்லை. எனவே எங்களுக்கு இறக்கப்பட்ட பேச்சை தான் நாங்கள் இங்கு குர்ஆன் என்று சொல்கிறோம். அதுவும் யாருக்கு இறக்கப்பட்டிருக்க வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட பேச்சுக்கு தான் குர்ஆன். ஏனைய நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட பேச்சுக்கு வேற வேற பேர்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர், சுஹுஃப் என்று பல பேர்கள் இருக்கின்றன. குர்ஆன் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய பேச்சாகவும் இருக்க வேண்டும், அது இறக்கப்பட்டும் இருக்க வேண்டும். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மாத்திரம் போதுமா என்று கேட்டால் இல்லை. இவ்வளவு இருந்தாலும் அது குர்ஆன் அல்ல, இன்னொன்றும் சேர வேண்டும். அது முத்தஅப்பது பித்திலாவத்திஹி, அதனை ஓதுவது வழக்கம். அதனை ஓதுவது வழக்கம். அப்படி என்றால் அதனை தொழுகையிலே ஓதுமாறு அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் ஒரு ஒரு வணக்கமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதனை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அப்ப இதன் மூலமாக ஏற்கனவே குர்ஆனாக இருந்து குர்ஆன் இல்லாமல் நீக்கப்பட்ட, மன்சூஹாக்கப்பட்ட, ஓதுவதிலிருந்து நீக்கப்பட்ட அந்த வசனங்கள் எல்லாம் வெளியேறிவிடும். சில வசனங்கள் எங்களுக்கு தெரியும். ஷேஹோ ஷேஹத்து இதா ஜலயா ஃபர்ஜுஹும் அல்பத்தா என்ற ஒரு குர்ஆன் வசனம். இது போல பல குர்ஆன் வசனங்கள் குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டன. சில பேர் அதனுடைய சட்டம் இருக்கலாம், ஆனால் என்ன, அது அதனுடைய வார்த்தை குர்ஆன் அல்ல, சட்டம் மாத்திரம்தான் இஸ்லாமிய சட்டமாக கருதப்படும். ரைட். எனவே மாற்றப்பட்ட வசனங்கள் இதிலே உள்ளடங்க மாட்டாது குர்ஆனிலே, குர்ஆன் என்று சொல்லும் பொழுது. அதே போல ஹதீஸுல் குதுசியா, ஹதீஸுல் குதுசி என்று சொன்னால் என்ன? ஹதீஸுல் குதுசிகளும் இதிலே உள்ளடங்க மாட்டாது. அப்ப அதுவும் ஹதீஸுல் குதுசி என்பது என்ன என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. பல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். ஹதீஸுல் குதுசி எப்படி வரும்? நாங்கள் ஹதீஸிலே படிக்கும் போது அர்பவுன் நவவியா போன்ற நூட்கள் கூட அதில் வருகின்றது. அதற்கென்று தனி நூட்களும் கூட இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு சொன்னான் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹு தஆலா எனக்கு சொன்னான் என்பதாக சொல்லிவிட்டு சில விடயங்களை சொல்லுவார்கள். ஆனால் அவை குர்ஆனாக இருக்க மாட்டாது. குர்ஆனாக இல்லாமல் அல்லாஹு தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சில தகவல்கள். அப்ப இது என்ன, இது அதை எப்படி வரைவிலக்கப்படுத்துவது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதனுடைய வார்த்தை அல்லாஹு தஆலா கொடுத்ததுதான் என்பதாக சில அறிஞர்கள் சொல்வார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இல்லை, வார்த்தை கொடுக்கப்படவில்லை, கருத்து அல்லாஹு தஆலா உள்ளத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே உதிப்பாக்கிய கருத்துக்களை ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில் சொல்வதுதான் ஹதீஸுல் குதுசி. குர்ஆன் ரெண்டுமே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதாக சொல்வார்கள். ஆனால் உண்மையிலே அந்த கருத்து அவ்வளவு பொருத்தமற்றதாகத்தான் தெரிகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா சொன்னதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே அல்லாஹு தஆலா சொன்னான் என்று சொல்லிவிட்டு தனது வார்த்தையை பயன்படுத்துவார்களா? வார்த்தையை பயன்படுத்த முடியாது, அவ்வளவு பொருத்தமல்ல. அப்படி சொல்வது பொருத்தமல்ல. எனவே அல்லாஹு தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்வது கொஞ்சம் சிக்கலான ஒரு விடயம். எனவே நாங்கள் ஹதீஸுல் குதுசி என்பது வார்த்தையும் கருத்தும் ரெண்டுமே அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்ததுதான். இருந்தாலும் குர்ஆனுக்குரிய சட்டம் அதுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. குர்ஆனிலே பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. ஹதீஸுல் குதுசியை ஓதுவது வணக்கம் அல்ல, ஆனால் குர்ஆனை ஓதுவது வணக்கம். ஹதீஸுல் குதுசியை தொழுகையில் ஓத முடியாது, ஆனால் குர்ஆனை தொழுகையில் ஓத முடியும். அது குர்ஆன் அற்புதமானது, அதனுடைய ஒரு வார்த்தையும் அற்புதமானது, யாராலும் அதை கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சவால் விட்டிருக்கிறார். ஆனால் ஹதீஸுல் குதுசிக்கு அப்படியான சவால்கள் கிடையாது. எனவே இப்படியான பல வேறுபாடுகள் ஹதீஸுல் குதுசிக்கு இருக்கிறது என்பதுதான் சரியான விடயம். ஆனால் ரெண்டுமே குர்ஆனை போன்று அதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். ஆனால் வேறுபாடு இருக்கின்றன. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மேலே நாங்கள் சொன்ன சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அப்ப எனவே அல் முத்தஅப்பது பித்திலாவத்திஹி என்ற அந்த வரைவிலக்கணத்திலே சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாடு, அந்த பண்பு, அது ஹதீஸுல் குதுசி அதே போல மாற்றப்பட்ட குர்ஆன் வசனங்களிலிருந்து இந்த குர்ஆனை பிரித்து காட்டக்கூடிய ஒரு பண்பு.
அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் இப்போ இவ்வளவு நாங்கள் பார்த்தது என்ன, உலூமுல் குர்ஆனுடைய வார்த்தையை இரண்டாக பிரித்து தனித்தனியாக பார்த்தோம். இப்பொழுது இரண்டையும் இணைத்தால் அதனுடைய கருத்து என்ன? ஏற்கனவே உலூம் என்று சொன்னால் கலை என்பதாக பார்த்திருக்கிறோம். கலைகள், உலூம் என்றால் கலைகள். அல் குர்ஆன் என்று சொன்னால் நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துகிறோம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா இறக்கிய அவனுடைய பேச்சு, அதை ஓதுவதற்கு நன்மை இருக்கிறது என்று பார்த்தோம். இந்த இரண்டையும் இணைத்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால், அல் குர்ஆனை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய கலை. உலூமுல் குர்ஆன் சொன்னால் என்ன? அல் குர்ஆனை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய கலை. அல் குர்ஆனை எந்த விதத்தில் ஆய்வு செய்கிறது? அந்த கலையிலே எந்த விதத்தில் ஆய்வு செய்யப்படும் என்றால், அல் குர்ஆனை பல்வேறு விதங்களில் ஆய்வு செய்யலாம் நாங்கள். ஆனால் உலூமுல் குர்ஆனில் அல் குர்ஆன் சம்பந்தமாக என்ன ஆய்வுகளை செய்வோம் என்றால், முதலாவது அதனுடைய இறங்கியது சம்பந்தமான ஆய்வுகள். அதனுடைய அல் குர்ஆன் இறங்கியது சம்பந்தமான ஆய்வுகள், நுசூல் குர்ஆன். இரண்டாவது அதனை ஒன்று திரட்டப்பட்டது சம்பந்தமான ஆய்வுகள். அல் குர்ஆன் எவ்வாறு ஒன்று திரட்டப்பட்டது, எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது. மூணாவது வஹசாயிசுஹு, அல் குர்ஆனுடைய சிறப்பம்சங்கள். அல் குர்ஆனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, ஏனையவற்றுக்கு இல்லாத சில சிறப்பம்சங்கள் குர்ஆனுக்கு இருக்குது. அவைகள் என்ன? வஹுகூகுஹு, அதே போல அதுக்கு கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். வகிராஅத்துஹு, அதனை ஓதுவது சம்பந்தமான விடயங்கள். வதஃப்சீருஹு, அதனை விளக்குவது சம்பந்தமான, அதுக்கு விரிவுரை செய்வது சம்பந்தமான விளக்கங்கள். அலா ஜிஹதி தஃசீல், அதை எவ்வாறு செய்வது என்பது சம்பந்தமான விளக்கங்கள் தான் எங்களுக்கு இந்த உலூமுல் குர்ஆனிலே வழங்கப்படும். தஃசீல் என்று சொன்னால் என்ன? தஃசீல் என்பதற்கு மாற்றமானது தத்பீக், அதாவது ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து முழு குர்ஆனையும் அது சம்பந்தமான ஆய்வு செய்வது. அதை நாங்கள் உலூமுல் குர்ஆனிலே செய்ய மாட்டோம். மாற்றமாக ஒவ்வொரு விடயம் சம்பந்தமாக ஒரு பொது அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஒரு பொது அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக குர்ஆன் இறங்கியது சம்பந்தமான ஆய்வுகளை நாங்கள் என்ன சொல்வோம், எப்படி இறங்கியது, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி எல்லாம் இறங்கப்பட்டது என்ற விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம். முழு குர்ஆனிலும் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து ஆய்வு செய்வோம் என்றால் ஆய்வு செய்ய மாட்டோம். அது இந்த உலூமுல் குர்ஆனிலே உள்ளடங்கக்கூடிய பகுதி அல்ல. அதாவது கோட்பாடு ரீதியாக சொல்வோம், ஜிஹதி தஃசீல், இவற்றை மேலே சொன்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் கோட்பாடு ரீதியாக அணுகுவது, ஆய்வு செய்வதுதான் உலூமுல் குர்ஆனுடைய வரைவிலக்கணம். எனவே முதலாவது இது ஒரு கலை. அப்ப உலூமுல் குர்ஆன் என்பது ஒரு கலையாக உருவெடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வரைவிலக்கணத்திலிருந்து புரிந்து கொள்கின்றோம். அதற்கென்று தனித்தலைப்புகளில் உலூமுல் குர்ஆன் என்ற பெயரிலே பல நூல்கள் இருக்கின்றன. அடுத்ததாக 6 பகுதிகளை அது உள்ளடக்கி இருக்கிறது. இந்த வரைவிலக்கணத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? அது ஒரு கலை. உலூமுல் குர்ஆன் என்பது ஒரு கலை. அடுத்ததாக அது 6 பெரிய தலைப்புகளை உள்ளடக்கியது. அந்த 6 தலைப்புகளுக்கும் பல சின்ன சின்ன தலைப்புகள், உப தலைப்புகள் வரும். 6 தலைப்புகள் என்ன? முதலாவது நாங்கள் சொன்னோம் நுசூலுஹு, அது இறங்கியது. ஜம்உஹு, அது ஒன்று திரட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. மூணாவது ஹஸாயிசுஹு, அதனுடைய சிறப்பம்சங்கள். நாலாவது அதனுடைய ஹுகூகு, அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஐந்தாவது அதை ஓதுவது சம்பந்தமான ஆய்வுகள். ஆறாவது அதற்கு விளக்கம் சொல்வது சம்பந்தமான ஆய்வுகள். இந்த 6 முக்கிய தலைப்புகளை உள்ளடக்கியதுதான் உலூமுல் குர்ஆன். உலூமுல் குர்ஆன்ல நீங்க எந்த நூல் எடுத்தாலும், எந்த தலைப்பு எடுத்தாலும் இந்த 6 தலைப்புக்குள் அதனை உள்ளடக்கி விடலாம். எனவே உலூமுல் குர்ஆன் என்று சொன்னால் யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் இந்த 6 விஷயங்களை பற்றி பேசுவதுதான் உலூமுல் குர்ஆன் என்று எங்களுக்கு சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். இப்ப முதலாவது பார்ப்போம், நுசூலுல் குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய தலைப்புகள் என்ன அப்படி என்றால், முதலாவது வஹி. வஹி என்றால் என்ன என்பது, அதே போல எப்படி அல் குர்ஆன் இறங்கியது என்பது, அதே போல அல் குர்ஆன் முதலாவது இறங்கியது என்ன, இறுதியாக இறங்கியது என்ன, மக்கி மதனி, அஸ்பாபுன் நுசூல், அல் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குவதற்கான பின்னணிகள், அஸ்பாபுன் நுசூல், அது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியதா பின்னால் இறங்கியதா, மக்கி மதனி என்றால் என்ன, இது போன்ற உபத்தலைப்புக்களை எல்லாம் உள்ளடக்கியதுதான் என்ன நுசூலுல் குர்ஆன் என்ற தலைப்பு. இரண்டாவது அதனை ஒன்று திரட்டி நூல் வடிவிலே கொண்டு வருவது, அவருடைய சம்பந்தப்பட்ட தலைப்புகள் என்ன, குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டது, அது எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வசன எண்ணிக்கைகள் எத்தனை, அதனுடைய எழுத்து முறைகள் பற்றி ஆய்வு, அதற்கு ஹரக்கத்துகள் வைப்பது, இது சம்பந்தமான ஆய்வுகள், இது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த ஜம்உல் குர்ஆன் என்ற தலைப்பிலே அடங்கும்.
அல் குர்ஆனை கொண்டு திரட்டி பாதுகாத்தல் என்பதிலே அது அடங்கும். மூணாவது தலைப்பு என்ன சொன்னோம்? ஹஸாயிஸும், அதனுடைய சிறப்பம்சங்கள். இப்படி என்றால் அஸ்மாவுல் குர்ஆன், குர்ஆனுக்குரிய பெயர்கள், ஃபதாயிலுஹு அதனுடைய சிறப்புகள், அதனுடைய அற்புதம், அஜாசுல் குர்ஆன், இந்த விடயங்கள் எல்லாம் அல் குர்ஆனுடைய சிறப்பம்சங்கள். ஏன்னா இது வேற எதுக்கும் இல்லை, வேற எதுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் படிக்க மாட்டோம். நாலாவது விடயம் என்னவென்றால் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதனை ஓதுவது, அதனை விளக்குவது, விரிவுரை செய்வது, அதனை சிந்திப்பது, அதனை பாதுகாப்பதற்கான போராடுவது. அப்ப இதுல நாங்க பார்க்கிறோம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல தான் கிராத்தும், அதனை ஓதுவது, அதற்கு விளக்கம் சொல்வது, இந்த இரண்டும் உள்ளடங்குகின்றன. இருந்தாலும் அதனை நாங்கள் வேறாக தனியாக பிரித்து அடுத்து சொல்ல இருக்கிறோம். ஏன் நாங்கள் பிரித்து சொன்னோம் என்று சொன்னால் அது இரண்டும் பெரும் பெரும் உபதலைப்புகளை கொண்டது. கிராத்துல் குர்ஆன், அதே போல தஃசீருல் குர்ஆன் என்பதிலே பல விடயங்கள் உள்ளடங்குவதனால், நிறைய விடயங்கள் உள்ளடங்குவதனால் அதனை தனியாக பிரித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் ஹுக்கூக்குல் குர்ஆனில் உள்ளடங்கக்கூடியதான் அதனை ஓதுவது, அதனை அதுக்கு விரிவுரை செய்வதெல்லாம். இருந்தாலும் நாங்கள் அதனை தனியாக பிரித்தும் சொல்லியிருக்கிறோம். ஐந்தாவது ஆறாவதாக ஐந்தாவது தலைப்பு என்ன நாங்கள் சொன்னோம்? கிராத்துல் குர்ஆன். அதில் எதில் நாங்கள் பார்ப்போம்? அஹ்ருஃபுஸ் ஸபஆ, 7 முறைகளில் குர்ஆன் அருளப்பட்டது. அதே போல கிராத்துகள், கிராத்து கலை, தஜ்வீத் கலை, அல் வக்ஃப் வல் இப்திதா, எவ்வாறு குர்ஆனை நிறுத்தல் குறியீடுகள், அதனை எவ்வாறு நாங்கள் ஓதுவது, எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும், எந்த இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற விடயங்கள். அதே போல அதாபு திலாவா, ஓதுவதிலேயே ஒழுக்கங்கள், அல் குர்ஆனை ஓதுவதற்கான ஒழுக்கங்கள் என்ன என்ற விடயங்களை நாங்கள் கிராஅத்துல் குர்ஆன் என்ற பகுதியில் நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக ஆறாவது குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவது. அதிலே 2 பகுதிகள் இருக்கின்றன. அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது, அந்த பகுதியிலே தான் உலூமுல் குர்ஆனுடைய பல விடயங்கள் உள்ளடங்குகின்றன. உலூமுல் குர்ஆனின் பல வகைகள் அந்த தலைப்புக்கு கீழால் தான் வருகின்றன. முதலாவது பகுதி என்னவென்று சொன்னால் உலூமுத் தஃப்சீர். உலூமுத் தஃப்சீர் அதாவது தஃப்சீர் கலைக்கு தேவையான விடயங்கள், தஃப்சீர் கலைக்கு தேவையான, குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதற்கு தேவையான கலைகள். அதில் அடிப்படையாக உசூலுத் தஃப்சீர், மனாஹிஜுல் முஃபஸ்ஸிரீன், அல் குர்ஆனுக்கு விரிவுரை கூறியவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி காணப்பட்டன, எல்லோரும் ஒரே அணுகுமுறையை கடைபிடித்தார்கள் அல்லது வெவ்வேறு அணுகுமுறைகள் இருந்தனவா, அப்படி என்றால் அதுக்கு இடையிலே உள்ள வேறுபாடுகள் என்ன என்ற விடயங்களை பேசக்கூடிய ஒரு பகுதி தான் மனாஹிஜுல் முஃபஸ்ஸிரீன். அதே போல அஹ்காமுல் குர்ஆன், குர்ஆனுடைய சட்டதிட்டங்கள், குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து பெறக்கூடிய சட்டதிட்டங்கள். அதே போல நாசிக் மன்சூக், மாற்றிய வசனங்கள். முத்தஷாபிஹு, அதாவது குர்ஆனுடைய முத்தஷாபிஹான ஒன்றோடொன்று நெருக்கமான தொடர்புடைய, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அல்லது அதிலே சிக்கலான விடயங்களை பேசக்கூடிய தலைப்பு தான் முத்தஷாபிஹ். முஷ்கிலு, அதே போல அதிலே சிக்கலான பகுதிகளை பேசக்கூடிய விடயங்கள் முஷ்கிலுல் குர்ஆன். முபஹாமாத்து, தெளிவில்லாமல் இருக்கக்கூடியது. முனாசபாத்து, தொடர்புகள், சூறாக்களுக்கு இடையிலே வசனங்களுக்கு இடையிலே உள்ள தொடர்புகளை பற்றி படிப்பது. தர்ஜமத்து, அதனை மொழிபெயர்ப்பது சம்பந்தமான விடயங்கள், அதனை எவ்வாறு மொழிபெயர்ப்பது என்பது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் உலூமுத் தஃப்சீர் என்ற பகுதியிலே வரும். உலூமுத் தஃப்சீர், தஃப்சீருல் குர்ஆன் என்பதிலே உலூமுத் தஃப்சீர் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதிலே தான் இந்த விடயங்கள் எல்லாம் உள்ளடங்கும். அடுத்ததாக குர்ஆனுடைய மொழியோடு சம்பந்தப்பட்டது, அதனுடைய வார்த்தைகளுடைய கருத்து, அதிலே உள்ள வசன நடைகளுடைய விளக்கங்கள், அறிமுகமற்ற வார்த்தைகள் சம்பந்தமான விளக்கம், ஒரே மாதிரி கருத்திலே வரக்கூடிய வசனங்கள், ஒரே மாதிரி வார்த்தை இருந்தாலும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட வசனங்கள், வெவ்வேறு வார்த்தையாக இருந்தாலும் ஒரே கருத்திலே வந்த வசனங்களும் இருக்கின்றன. அதே போல ஒரே வார்த்தையாக இருந்தாலும் வெவ்வேறு கருத்துக்களில் பயன்படுத்தக்கூடிய அல் வுஜூஹ் வன் நவாயிர் என்ற பகுதியும் அல் குர்ஆனிலே காணப்படுகிறது. அதே போல யாராப், குர்ஆனுக்கு யாராபு சொல்வது, யாராப் வசனங்களுடைய யாராப், பலாகத்து, அதனுடைய பலாகா, அதே போல அதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், அக்ஸாமு, அதிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனில் இருக்கக்கூடிய சத்தியங்கள், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்யக்கூடிய விடயங்கள், அதே போல குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உதாரணங்கள், வரலாறுகள், விவாதங்கள் என்ற பல விடயங்களை உள்ளடக்கிய பகுதிதான் அடுத்த பகுதி
தஃப்சீரில் 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று தஃப்சீர் செய்வதற்கு தேவையான கலைகள், அடுத்து அதனுடைய வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள், அதனுடைய தனி வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள். அடுத்ததாக எனவே இந்த 6 தலைப்புகளுக்கு தான் எங்களுடைய உலூமுல் குர்ஆனுடைய பாடம் அமைந்திருக்க போகிறது. உலூமுல் குர்ஆனுடைய பாடம் இந்த 6 தலைப்புக்குள் அமைந்திருக்க போகிறது. எனவே இந்த ஒவ்வொரு தலைப்புகளிலும் நாங்கள் என்ன பார்ப்போம், அதனுடைய கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் அவற்றை ஆய்வுதான் செய்ய போகிறோம். அப்படி என்றால் அதிலே அதனுடைய அடிப்படைகளை நாங்கள் அதனுடைய கருத்து என்ன, ஒவ்வொரு அஸ்பாபு நுசூல் என்றால் என்ன, மக்கி மதனி என்றால் என்ன, நாசிக் மன்சூக் என்றால் என்ன, இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய உள்ளடக்கம் என்ன, அதனுடைய தோற்றம் வளர்ச்சி என்ன, அதில் சொல்லப்படக்கூடிய தலைப்புகள் என்ன என்பதை சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். அதே போல் அதிலே தொகுக்கப்பட்ட முக்கியமான நூட்கள் என்ன என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். மாற்றமாக அல் குர்ஆன் முழுக்க ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் ஆய்வு செய்ய போவதில்லை. அது தத்பீக், பிராக்டிக்கல் ரீதியாகத்தான் அதை நாங்கள் செய்ய வேண்டும். அது இதிலே உள்ளடங்க மாட்டோம், இந்த பாடத்திலே உள்ளடங்க மாட்டாது. அடுத்ததாக இந்த உலூமுல் குர்ஆனுடைய உள்ளடக்கம் என்ன, எந்த உள்ளடக்கத்தை இதிலே நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம், அதனை அறிந்து கொள்வதற்கான, அதனை படிப்பதற்கான நோக்கம் என்ன என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது இதனுடைய உள்ளடக்கம், எதனை நாங்கள் இந்த உலூமுல் குர்ஆனை ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னால் அது தெளிவான விஷயம், அல் குர்ஆனைத்தான் ஆய்வு செய்கிறோம். அல் குர்ஆன் தான் இதனுடைய மையப்புள்ளி, அதை சுற்றி தான் இந்த அனைத்து விஷயங்களும் அமைந்திருக்கின்றன. அல் குர்ஆனை எடுத்து அது எவ்வாறு இறங்கியது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது, அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அதற்கான கடமைகள் என்ன, அதனை எவ்வாறு ஓதுவது சம்பந்தமான சட்டம், அதனுடைய விளக்கம் சம்பந்தமான சட்டங்கள், இவற்றைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனை கற்பதற்கான நோக்கம் என்ன என்று சொன்னால் முக்கியமான 4 நோக்கங்களை நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட முடியும். முதலாவது என்னவென்றால், அல் குர்ஆனிலே எந்த விதமான கூட்டலும் குறைத்தலும் இன்றி அது சரியான முறையிலே ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புவது. அதில் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட முறை மிகவும் சிறந்த முறை, அதில் எந்த விதமான கோளாறுகளும் ஏற்படவில்லை. நபி அவர்களுக்கு இறுதியாக குர்ஆன் என்று அல்லாஹ்வினால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படியே எங்களிடத்தில் இருக்கின்றது என்பதிலே எங்களுக்கு ஒரு உறுதி வர வேண்டும் என்பது இந்த கலையை கற்பதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், அல் குர்ஆனை புரிவதற்கும் அதனை கற்றுக்கொள்வதற்கும் அதனை ஓதுவதற்கும் உரிய சரியான அணுகுமுறையை நாங்கள் அறிந்து கொள்வது. அல் குர்ஆனை எவ்வாறு புரிய வேண்டும், எவ்வாறு ஓத வேண்டும், எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சரியான வழிமுறையை நாங்கள் அறிந்து கொள்வது இரண்டாவது முக்கியமான நோக்கம். உலூமுல் குர்ஆனை படிப்பதன் மூலமாக இந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டும். அப்படி நிறைவேற வேண்டும் என்று இல்லை என்றால் நாங்கள் படித்ததிலே உரிய பயனை நாங்கள் அடையவில்லை என்பது அதனுடைய அர்த்தம். மூன்றாவது, இந்த குர்ஆனுக்கு சேவை செய்வதிலும் அதனுடைய கலைகளை கண்டுபிடிப்பதிலும் இஸ்லாமிய சமுதாயம் செய்திருக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் அறிந்து கொள்வது. எவ்வளவு முயற்சிகளை இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த குர்ஆனுக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முயற்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த அல் குர்ஆனை பாதுகாத்திருக்கிறது என்பதை நாங்கள் அவற்றின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை பாதுகாத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அதனுடைய இறுதி கட்டம் என்ன என்றால், அல் குர்ஆன் சம்பந்தமாகவும் அதனுடைய கலைகள் சம்பந்தமாகவும் கீழே தேவாதிகள் அவர்கள் அல்லாத கீழே தேவாதிகள் அல்லாத முஸ்தஷிகுன்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது மேற்குலகத்திலே முஸ்லிம்கள் அல்லாத ஆய்வாளர்கள் குர்ஆனை பற்றி பல்வேறு விதமான தப்பபிப்பிராயங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பியிருக்கிறார்கள். பல்வேறு விதமான தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மேற்குலகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களிலே எல்லாம் தவறான பல பல்கலைக்கழகங்கள் பொதுமக்களுக்கு குர்ஆனை பற்றிய தவறான கருத்துக்களை அந்த நாடுகளிலே உள்ள பெரும் ஆய்வாளர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் பரப்பி வைத்திருக்கிறார்கள். அரபு மொழியை படித்தும் சிலாக்கள் செய்திருக்கிறார்கள். இதற்காக வேண்டி அரபு மொழியை சிரமப்பட்டு படித்து அரபு நூட்களிலே உள்ள சில விடயங்களை எடுத்து குர்ஆனை பற்றி தவறான கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் பரப்பி இருக்கிறார்கள்.
இப்படியான அந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். எனவே அந்த அவர்கள் முன்வைக்கக்கூடிய குர்ஆன் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை காண சரியான பதில்களை அளிப்பது இந்த உலூமுல் குர்ஆனை கற்றவர்களால் மாத்திரம்தான் முடியும். சரியான முறையில் யார் கற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களால் என்ன செய்ய முடியாது, பல விடயங்களுக்கு பதிலளிக்க முடியாமல் போய்விடும். குர்ஆனிலே அதனை கேட்கக்கூடியவர்களுக்கு கூட சந்தேகம் வந்து வரக்கூடிய அளவுக்கு பல்வேறு விதமான தவறான குற்றச்சாட்டுக்களை குர்ஆன் சம்பந்தமாக கிளப்பி விட்டிருக்கிறார்கள். எனவே யாருக்கு இந்த உலூமுல் குர்ஆனிலே அல்ல ஒரு ஆற்றல் இருக்குமோ அவர் மூலமாக அவர் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அவற்றை எதிர்கொள்ள முடியும், சரியான முறை எதிர்கொண்டு அந்த அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுக்களை முறியடிக்க முடியும், அதற்கான தகுந்த பதில்களை வழங்க முடியும். எனவே உலூமுல் குர்ஆனுடைய கலை மிக முக்கியமான ஒரு விடயம். குர்ஆனை இந்த காலத்திலே குர்ஆனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பது. எனவே இந்த 4 விடயங்கள் உலூமுல் குர்ஆனை படிப்பதனுடைய முக்கியமான இலக்குகளாக இருக்கின்றன. அடுத்ததாக 3வது விடயம் என்ன, அல் குர்ஆனுடைய தோற்றமும் உலூமுல் குர்ஆனுடைய தோற்றமும் வளர்ச்சியும். இது எப்பொழுது ஆரம்பித்தது இந்த உலூமுல் குர்ஆன் என்ற கலை என்றால், குர்ஆன் எப்பொழுது இறங்க ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுது ஆரம்பித்து விட்டது. ஏன், முதல் தலைப்பே நுஸூலுல் குர்ஆன் தான். முதல் தலைப்பே நுஸூலுல் குர்ஆன், வஹி. இதுதான் உலூமுல் குர்ஆன் முதல் தலைப்பு. எனவே எப்போ வஹி இறங்கியதோ அப்போதிலிருந்து இது ஆரம்பிக்கிறது என்பது அதனுடைய அர்த்தம். ஹிரா குகையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது குர்ஆன் எடுத்துக்கொண்டு வந்தார்களோ அப்பொழுதிலிருந்து இது ஆரம்பிக்கின்றது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற வசனம் இறங்கியதிலிருந்து இந்த உலூமுல் குர்ஆன் ஆரம்பிக்கின்றது. அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முதலாவது குர்ஆன் வசனம் இறங்கிய அந்த ஹதீஸில் இருந்து உலூமுல் குர்ஆனுடைய பல தலைப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன, குர்ஆன் எவ்வாறு இறங்கியது, அதில் முதலாவது இறங்கியது என்ன, அதை எப்படி ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், வஹி என்றால் என்ன என்ற விடயங்களை எல்லாம் அதிலிருந்து நாங்கள் பெற முடியும். உலூமுல் குர்ஆன் ஏனைய இஸ்லாமிய கலைகளைப் போல, ஷரியா கலைகள் ஏனைய கலைகள் எப்படி உருவாகியதோ அதே போல இந்த உலூமுல் குர்ஆனும் 2 அடிப்படையான கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறது. முதல் கட்டம் என்ன, வாய்மொழி மூலமான தான் அந்த கல்வி காணப்பட்டது. உலூமுல் குர்ஆன் என்ற கலை வாய்மொழி மூலமாகத்தான் காணப்பட்டது. 2வது தான் அது தொகுப்பாக எழுத்து வடிவிலே உருவாகியது. எனவே எல்லா கலைகளும் ஆரம்பத்திலே வாய்மொழி மூலமாக இருந்து அதற்கு பின்னால் நூல் உருவிலே தோன்றியிருக்கிறது, நூல் உருவிலே வடிவம் பெற்றிருக்கிறது. அப்ப முதலாவது பகுதி வாய்மொழி ரீதியான காலம் என்ன, வாய்மொழி ரீதியாக இது காணப்பட்ட காலகட்டம் என்ன என்றால், சஹாபாக்களுடைய காலத்திலே அப்படித்தான் காணப்பட்டது. சஹாபாக்களிடமிருந்து தாபியங்கள் படித்துக் கொண்டார்கள். அதுக்கு பின்னால் அத்பா தாபியங்கள் தாபியங்களிடத்திலிருந்து படித்துக் கொண்டார்கள். எனவே முதல் ஆரம்ப சிறந்த சமுதாயம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சஹாபாக்கள், முதல் 3 சந்ததிகளும் சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், இந்த 3 சமுதாயமும் அவர்களிடத்திலே இந்த உலூமுல் குர்ஆன் என்பது எப்படி காணப்பட்டது, வாய்மொழி ரீதியாகத்தான் பெரும்பாலும் காணப்பட்டது. எப்பொழுது தொகுக்கப்பட்டது என்று கேட்டால், முதல் நூற்றாண்டின் 2ஆம் அரைவாசி பகுதி, அப்படி என்றால் ஹிஜ்ரி 50க்கு பின்னால், ஹிஜ்ரி 50க்கு பின்னால் தான் 50ல இருந்து 100 வரைக்கும் உள்ள அந்த கால பகுதியிலே தான் இது தொகுக்கப்படுவதற்கு ஆரம்பிக்கின்றது உலூமுல் குர்ஆனுடைய கலை. அதனுடைய இறுதி பகுதியிலே, முதல் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே அது உத்தியோகபூர்வமான வடிவத்தை பெறுகிறது. அதற்கு பின்னால் எல்லா கலைகளையும் போல அதிலே நூலுருவாக்கம் நடைபெறுகிறது. எனவே 2 முக்கியமான பிரதான கட்டங்கள், முதலாவது வாய்மொழி மூலமான கட்டம், 2வது எழுத்து வடிவிலே உருவாக்கப்பட்ட கட்டம். அந்த எழுத்து வடிவிலே உருவாக்கப்பட்ட அந்த காலத்தை நாங்கள் 4 கட்டங்களாக என்ன செய்யலாம், 4 கட்டங்களாக நாங்கள் அதனை பிரிக்கலாம். முதலாவது கட்டம் என்ன, உலூமுல் குர்ஆனுடைய வகைகள் பல இருக்கின்றன. நாங்கள் பல தலைப்புகளை நாங்கள் பார்த்தோம், பல வகைகள். உலூமுல் குர்ஆன் என்பது பல வகைகள் இருக்கின்றன. அதிலே அஸ்பாபுன் நுஸூல், வஹி, கிராஅத்துல் குர்ஆன், இப்படி பல விடயங்கள் நாங்கள் பார்த்தோம். அன்வா உலூமுல் குர்ஆன் என்பது உலூமுல் குர்ஆனுடைய வகைகள் என்பதாக நாங்கள் அதனை சொல்லுவோம். பல வகைகள் இருக்கின்றன, 100க்கும் மேற்பட்ட வகைகள் உலூமுல் குர்ஆனுடைய பாடத்திலே 100க்கும் மேற்பட்ட வகைகள் குர்ஆனோடு சம்பந்தமான பல கலையினுடைய வகைகள் எல்லாம் சொல்லப்படும். எனவே இந்த கலைகளில் தனித்தனியாக ஆரம்பத்திலே தொகுக்கப்பட்டது. எல்லா வகைகளையும் ஒன்று சேர்க்காமல் குறிப்பிட்ட ஒரு வகையில் மாத்திரம்தான் ஆரம்பத்திலே உலூமுல் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. முதலாவது தொகுக்கப்பட்ட
கலை என்ன என்று கேட்டால், அதாவது சிலாக்கள் சொல்லுவாங்க உலூமுல் குர்ஆன் எப்படி ஆரம்பத்தில் தொகுக்கப்பட்டதுன்னு கேட்டால் வேறு கலைகளோடு சேர்ந்துதான் அது இருந்தது, அதுக்கு பின்னால் தான் தனியாக பிரிந்து வந்தது என்பதாக சொல்வார்கள். அப்படி அது அவ்வளவு துல்லியமான கருத்து அல்ல. சரியான கருத்து தனியாகவே அல் குர்ஆனுடைய கலைகள் ஆரம்பத்திலிருந்து இருந்து வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தொகுக்கப்படுவதற்கு ஆரம்பமான காலங்கள் இஸ்லாமிய கலைகள் தொகுக்கப்படக்கூடிய ஆரம்ப கட்டத்திலேயே உலூமுல் குர்ஆனுடைய சில வகைகள் தனியாக தொகுக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் அறிய முடியும். வேறு கலைகளோடு சேர்ந்து இருந்து அது பின்னால் பிரிந்தது என்று சொல்வதை விட தனியாக இருந்தது என்று சொல்வதுதான் சரியானது. இது முதல் நூற்றாண்டின் இறுதி பகுதியில இருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த தனியாக ஒவ்வொரு கலைக்கும் தனியாக தொகுக்கப்படக்கூடிய அந்த காலம். அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், மர்ஹலத்து தத்வீரில் முஃப்ரத் என்பதாக நாங்கள் அரபியில சொல்லுவோம். அப்ப அந்த காலத்துல தொகுக்கப்பட்ட என்னென்ன கலைகளே தனியாக நூல்கள் தொகுக்கப்பட்டன, தஃப்சீர் கலை. முதலில் உலூமுல் குர்ஆனிலே முதலில் எந்த வகையில் நூல் தொகுக்கப்பட்டது என்று கேட்டால் தஃப்சீர். தஃப்சீரும் உலூமுல் குர்ஆன் ஒரு வகை, பின்னால் தனிக்கலையாக வேறாக உருவெடுத்தது என்பது வேறு விஷயம். ஆனால் உலூமுல் குர்ஆன் ஒரு வகையா இல்லையா தஃப்சீர்? எனவே அந்த அடிப்படையில் என்ன, முதலாவது உலூமுல் குர்ஆனிலே தொகுக்கப்பட்ட கலை என்ன, தஃப்சீர் துறையில தான் எழுதப்பட்டது, தொகுக்கப்பட்டது. யாரு? ஹிஜ்ரி 103 மரணித்த முஜாஹித் இப்னு ஜபர் ரஹ்மஹுல்லாஹ், 150 மரணித்த முகாத்திப் இப்னு சுலைமான், அதே போல சுஃபியான் அஸ்-ஸௌரி 161 மரணித்தவர்கள், யஹ்யா இப்னு ஸல்லாம் 200 ஹிஜ்ரி 200 மரணித்தவர்கள். இவர்கள் அந்த காலத்திலே தஃப்சீரிலே சில நூல்களை தொகுத்தார்கள். தற்போது இருப்பது போல முழு குர்ஆனுக்கும் எல்லோரும் தொகுக்கவில்லை. முகாத்திப் இப்னு சுலைமான் என்பவர் தான் முதலாக முழு குர்ஆனுக்கும் அவர் தொகுத்த தஃப்சீர் மாத்திரம் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆரம்ப கட்டத்திலே முழு குர்ஆனுக்கும் முதலில் முழுமையாக வெளியிடப்பட்ட தஃப்சீர்களில் எங்களுக்கு கிடைத்தது முகாத்திப் இப்னு சுலைமான் ஹிஜ்ரி 150 மரணித்த அவருடைய தஃப்சீர் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கு. அதற்கு முன்னால் யாரும் முழுமையான எழுதிய தஃப்சீர்கள் முழுமையாக எங்களிடத்தில் அடையவில்லை. சிலர் எழுதியிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அடையவில்லை. அடுத்ததாக இல்முல் மக்கி வல் மதனி, இரண்டாவது முக்கியமான கலை தொகுக்கப்பட்டது ஆரம்பமாக தனியாக அல் மக்கி வல் மதனி. அது யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மஹுல்லாஹ், அதேபோல தஹாக் இப்னு முஸாஹிம், ஹஸன் அல் பஸ்ரி, முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி போன்றவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஆரம்பத்திலே இந்த மக்கி மதனி சம்பந்தமாக நூல்களை தொகுத்திருக்கிறார். அதே போல அதுக்கு பின்னால் நாசிஹ் மன்சூஹ் இந்த நூலை தொகுத்தவர்கள் கத்தாதா இப்னு துஆமா அஸ்-சதூசி ரஹ்மஹுல்லாஹ், அதே போல முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி, இவர்களுடைய நூல்கள். இவைகளெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த நூல்கள் எல்லாம் இவர்களுடைய நூல்கள் எல்லாம் இன்று வெளிவந்திருக்கின்றன. வெளியிடப்பட்ட நூல்கள், வெளியிடப்படாத எங்களுக்கு கிடைக்காத பல நூல்கள் வேற இருக்கின்றன. ஆனால் நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நூல்களை தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களை வந்தடைந்து தற்போது வெளியிடப்பட்ட நூல்கள். அதுபோல் அல் உஜூஹு வன் நதாயிர், அல் உஜூஹு வன் நதாயிர் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல் உஜூஹு வன் நதாயிர் என்று சொன்னால் என்ன, அல் குர்ஆனிலே ஒரே கருத்திலே வரக்கூடிய பல்வேறு வார்த்தைகள், ஒரே கருத்து வார்த்தை பல்வேறு வார்த்தைகள், அதே போல பல்வேறு வார்த்தைகள் ஒரே கருத்து என்ற அடிப்படையிலே பயன்படுத்தப்படக்கூடிய கலைதான் அது. அதே போல அதிலேயும் யாரு, முகாத்திப் இப்னு சுலைமான் முதல் முழுமையான குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதிய, தஃப்சீர் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தஃப்சீர் எழுதியவர் முகாத்திப் இப்னு சுலைமான். அவர் தான் இல்முல் உஜூஹ் வன் நதாயிர்லையும் எழுதியிருக்கிறார். அதே போல யஹ்யா இப்னு ஸல்லாம் ரஹ்மஹுல்லாஹ் ஹிஜ்ரி 200 மரணித்தவர்கள். இப்படி முக்கியமாக தஃப்சீர், அல் மக்கி வல் மதனி, அதே போல நாசிஹ் மன்சூஹ், அதே போல உஜூஹ் வன் நதாயிர், இந்த 4 கலைகளும் ஆரம்பமாக உலூமுல் குர்ஆனிலே தனி தலைப்பாக தொகுக்கப்பட்ட தலைப்புகள். இதுதான் ஆரம்பம். உலூமுல் குர்ஆனுடைய ஆரம்ப தொகுப்பு வரலாறு இதுதான். அதுக்கு பின்னால் இன்று வரைக்கும் பல்வேறு தலைப்புகளில் என்ன எண்ணிலடங்காத நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அடுத்த இரண்டாவது கட்டம் என்ன, உலூமுல் குர்ஆனுடைய சில வகைகளை ஒன்று சேர்த்து தொகுப்பது. முதலாவது தனி வகையாக தொகுப்பது. இரண்டாவது சில தலைப்புகளை ஒன்றிணைத்து தொகுப்பது. இது எப்பொழுது ஆரம்பித்தது? ஹிஜ்ரி 200 இருந்து. ஹிஜ்ரி 200, அதாவது 3ஆம் நூற்றாண்டிலே இருந்து இது ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த 3ஆம் நூற்றாண்டினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், உலூமுல் குர்ஆனுடைய பல வகைகளை அல்லது சில வகைகளை ஒன்றிணைத்து நூல்களை தொகுப்பதற்கான தொகுத்த காலம். எல்லா வகைகளையும் உள்ளடக்கவில்லை. எல்லா வகைகளையும் உள்ளடக்காமல் சில வகைகளை அல்லது பல வகைகளை மாத்திரம் உள்ளடக்கிய நூல்கள். அந்த காலத்தில் எங்களுக்கு கிடைத்த முக்கியமான
நூட்கள் என்ன என்று பார்த்தால், அபு உபைத் காசிம் ஸல்லாம் ஹிஜ்ரி 224 மரணித்த ஃபதாயிலுல் அவருடைய நூல், அபு உபைத் காசிம் ஸல்லாம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர், சலஃபுகளைச் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு அறிஞர். அவருடைய நூல் ஃபதாயிலுல் குர்ஆன் வ மஆலிமுஹு வ ஆதாபுஹு என்ற நூல். ஃபதாயிலுல் குர்ஆன் என்றும் இவருடைய நூலை சொல்லுவார்கள், ஃபதாயிலுல் குர்ஆன் என்றும் இவருடைய நூல்களை சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே என்ன விளங்கும் எங்களுக்கு? அது ஒரு ஆரம்ப பகுதியிலே தான் உள்ளடங்கும். அதாவது ஃபதாயிலுல் குர்ஆன் குர்ஆனுடைய சிறப்புகள். அப்போ ஒரு தலைப்பு தானே, ஒரு தலைப்பு போன்றுதான் எங்களுக்கு விளங்கும். ஆனால் அந்த குர்ஆன் அதனுடைய பேரை முழுமையாக பார்க்கும் பொழுது, அதனுடைய உள்ளடக்கத்தை பார்க்கும் பொழுது தான் எங்களுக்கு என்ன செய்யும்? அது ஒரு கலை அல்ல. ஃபதாயிலுல் குர்ஆன் என்ற பெயரில் இருந்தாலும் அது பல விடயங்களை உள்ளடக்கிய இரண்டாவது கட்டத்திலே இரண்டாவது வகையான நூல்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வகைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஃபதாயிலுல் குர்ஆன் மாத்திரம் அதிலே சொல்லப்படவில்லை. எனவே இதுதான் உலூமுல் குர்ஆனிலே ஒரு கலைக்கும் அதிகமான, ஒரு கலையை விட பல்வேறு வகைகளை, கலை அல்ல, பல்வேறு வகைகளை, உலூமுல் குர்ஆனின் பல்வேறு வகைகளை தொகுத்தெழுதப்பட்டு எங்களுக்கு கிடைத்த முதலாவது நூல் என்ன குர்ஆன், என்ன நூல்? ஃபதாயிலுல் குர்ஆன் லி அபி உபைத் காசிம் ஸல்லாம். ஃபதாயிலுல் குர்ஆன் லி அபி உபைத் அல் காசிம் ஸல்லாம் என்பவருடைய ஃபதாயிலுல் குர்ஆன் என்ற நூல் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதலாவது நூல். அதனுடைய முழுமையான பெயர் ஃபதாயிலுல் குர்ஆன் வ மஆலிமுஹு வ ஆதாபுஹு என்பதுதான் சரியான முழுமையான பெயர். அதுதான் அந்த நூலுடைய உள்ளடக்கத்துக்கு பொருத்தமான பெயர். அதுதான் ஃபதாயிலுல் குர்ஆன் என்றுதான் அது பிரபலமாக இருக்கிறது அந்த நூல். இரண்டாவது நூல் என்ன? ஃபஹ்முல் குர்ஆன் இல் ஹாரிஸ் அல் முஹாசிபி ரஹ்மத்துல்லாஹி. இவர் ஹிஜ்ரி 143 மரணித்தவர். இரண்டாவது நூல். இதிலும் பல உலூமுல் குர்ஆனுடைய பல வகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சிலர் இதுதான் முதலாவது நூல் என்பதாக சொல்லுவார்கள். அதாவது பல கலைகள், உலூமுல் குர்ஆனுடைய பல வகைகளை தொகுத்த முதலாவது நூல் ஃபஹ்முல் குர்ஆன் இல் ஹாரிஸ் அல் முஹாசிபி என்பதாக சொல்வார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஃபதாயிலுல் குர்ஆனுடைய பெயரை பார்க்கும் பொழுது அது ஒரு கலையை மாத்திரம் பேசுவது போல இருக்கிறது. எனவேதான் பலரும் அதனை கண்டுகொள்ளாமல் என்ன செய்து விட்டார்கள், ஃபஹ்முல் குர்ஆன் என்பதுதான் முதலாவது நூல் என்பதாக சொல்கிறார். ஆனால் முதலாவது நூல் அந்த நூல் தான். ஏன்? அவர்தான் இவருக்கு முன்னால் மரணித்தவர், இவர் அவருக்கு பின்னால் மரணித்தவர். எனவே அவருடைய நூல் தான் முதலாவதாக நாங்கள் கருத முடியும். மூணாவது நூல் ஃபுனூனுல் அஃப்னான் ஃபி உயூனி உலூமில் குர்ஆன் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 597 மரணித்தவர். அதே போல நாலாவது ஜமாலுல் குர்ரா வ கமாலுல் இக்ரா அலமுத்தீன் ஸஹாவி ரஹ்மத்துல்லாஹ் உடைய நூல் ஹிஜ்ரி 643 மரணித்தவர். அல் முர்ஷிதுல் வஜீஸ் இலா உலூமின் ததஅல்லகு பில் கிதாபில் அஸீஸ் என்பது 5வது நூல். அபூ ஷாமா அல் மக்திஸி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய நூல் ஹிஜ்ரி 665 மரணித்தவர். இப்படி பல நூல்கள் இன்று வரைக்கும் அன்றிலிருந்து தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் மேலே சொன்னது முக்கியமான பிரபலமான நூல்கள், உலூமுல் குர்ஆனுடைய சில வகைகளை மாத்திரம் தொகுத்த நூல். மூன்றாவது கட்டத்தை நாங்கள் பார்த்தால், உலூமுல் குர்ஆனுடைய எல்லா வகைகளையும் ஒன்று திரட்டிய காலகட்டம். உலூமுல் குர்ஆனுடைய எல்லா வகைகளையும் திரட்டிய காலகட்டம் அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், 8ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது. 8ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதிலே உள்ள முக்கியமான 2 நூல்கள் என்ன என்று பார்த்தால், அல் புர்ஹான் ஃபி உலூமில் குர்ஆன் லிபத்ருத்தீன் அஸ்ஸர்கஷி ரஹ்மத்துல்லாஹ் 794 மரணிக்கிறார்கள். இவருடைய நூல் முதலாவது முக்கியமான முயற்சி. அப்ப உலூமுல் குர்ஆனுடைய எல்லா வகைகளையும் நாங்கள் ஒன்று திரட்ட வேண்டும் என்று செய்யப்பட்ட முதலாவது முயற்சி இந்த முயற்சி தான். இமாம் ஸர்கஷியுடைய அல் புர்ஹான் ஃபி உலூமில் குர்ஆன் என்ற நூல் இருக்கக்கூடிய நூல்களிலே மிகவும் சிறந்த ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நூல். நல்ல முறையிலே ஒவ்வொரு மஸலாக்களும் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு நூல். கிட்டத்தட்ட இதிலே 47 வகைகளை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு வகை பற்றியும் மிக விரிவாக பல உதாரணங்களை சொல்லி மிகவும் ஆழமான ஆய்வுகளை அதிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயம். எனவே உலூமுல் குர்ஆனில் உள்ள முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு நூல் தான் அல் புர்ஹான் ஃபி உலூமில் குர்ஆன். 47 வகைகளை அதிலே பேசியிருக்கிறார்கள். அடுத்து வந்த நூல் முக்கியமான நூல் அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 911 மரணித்தவர்கள். இது இந்த உலூமுல் குர்ஆன் கலையிலே தொகுக்கப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு நூல். இதற்கு முன்னால் உள்ள நூல்கள் எல்லாவற்றையும் பார்த்து அதிலே இருந்து பயன்பெற்று
அனைத்தையும் எல்லா நூல்களிலும் உள்ள விடயங்களையும் உள்ளடக்குவதற்காக அவர்கள் செய்த ஒரு முயற்சி. அது அவற்றை உள்ளடக்கி அவற்றில் இல்லாதவைகளையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலதிகமாகவும் சேர்த்து அழகான முறையிலே தலைப்பிட்டு ஒழுங்குபடுத்தி இந்த நூலை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட எத்தனை கலைகள் இருக்கின்றன, எத்தனை வகைகள் இருக்கின்றன? உலகுல் குர்ஆனுடைய 80 வகைகளை சொல்லியிருக்கிறார்கள். 80 வகைகளை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது உலகுல் குர்ஆன் கலையிலே மிக 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 முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு நூல். அப்ப நாங்கள் பார்க்கிறோம், புர்ஹான் முதலாவது நூல். எல்லா கலைகளையும் எல்லா வகைகளையும் ஒன்று திரட்டுவதற்கான முதல் முயற்சி அல் புர்ஹானிலே நடந்து. அதில் எத்தனை வகைகள் இருக்கின்றன? 47 வகைகள் பேசப்பட்டிருக்கின்றன. உலகுல் குர்ஆனுடைய 47 வகைகள். ஆனால் அதுக்கு பின்னால் வந்து இத்கான் என்ற நூல் அது 80 வகைகளை சொல்கின்றது. 80 வகைகளை சொல்கின்றது. அதுக்கு பின்னாலும் சிலர் வந்து நூல்களை தொகுத்திருக்கு, அதை விட அதிகமான வகைகளை உள்ளடக்கி. அப்ப இந்த இப்பொழுது பார்ப்போம் 4வது கட்டம் வந்து நவீன காலம். முதலாவது கட்டம் உலகுல் குர்ஆனுடைய தனி கலைகளாக தொகுக்கப்பட்ட கட்டம். 2வது சில அல்லது பல வகைகளை உள்ளடக்கியது. 3வது கட்டம் எல்லா வகைகளையும் உள்ளடக்குவதற்கான முயற்சி. இப்போ 4வது கட்டம் என்ன? நவீன காலம். நவீன காலம் என்று சொன்னால் 14ஆம் நூற்றாண்டு, அதுதான் ஹிஜ்ரி 1300 ஆரம்பிக்கக்கூடிய காலம். அவர் இருந்தால் கிட்டத்தட்ட 150 வருஷம், இறுதியாக உள்ள 150 வருஷம் காலம். அதிலே என்ன நடந்தது என்று நாங்கள் பார்த்தால், அந்த கட்டத்திலே இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த இத்கான் என்ற நூலுக்கு பின்னால் உலகுல் குர்ஆனிலே ஒரு எல்லா கலைகளையும் தொகுப்பதற்கான முயற்சி மிகவும் சோர்ந்து போய்விட்டது, குறைந்து விட்டது. அதற்கு பின்னால் அதைவிட அதிகமான வகைகளை உள்ளடக்குவது நின்றுவிட்டது. எப்பொழுது நவீன காலத்திலே இறுதி 150 வருடங்களிலே பல்கலைக்கழகங்களில் இந்த பாடம் ஆரம்பிக்கப்பட்டதோ, நிறைய புதிய நூல்கள் உருவாக ஆரம்பித்தன. அந்த பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தமது அனுபவத்தின் அடிப்படையில் பல நூல்களை அதற்கு பின்னால் தொகுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நூல்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கின்றன? ஆரம்ப காலத்தில் உள்ள நூல்களைப் போல மிக விரிவான நூல்கள் அல்ல. ஏனென்றால் பல்கலைக்கழக காலம் மிக குறுகிய ஒரு காலம், குறிப்பிட்ட ஒரு காலத்திலே எல்லாவற்றையும் படித்துக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக அந்த பிள்ளைகளுடைய கல்வித்தரத்துக்கு ஏற்ப இலகுபடுத்தி சுருக்கமாக நவீன வழிமுறைகளை கையாண்டு நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன, இலகுபடுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் இந்த காலத்தில். எனவே இவர்கள் அனைவருமே வந்து என்ன செய்திருக்கிறார்கள்? புதிதாக எதையும் கொண்டு வரவில்லை. முன் சென்ற நூல்களில் இருந்து அவற்றைத்தான் சுருக்கியும் தொகுத்தும் ஒழுங்குபடுத்தியும் இலகுபடுத்தியும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சில நூல்கள் விதிவிலக்காக மிக சிறந்த நூல்களாக கருதப்படுகின்றன. நவீன காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல்களில் மிகச்சிறந்த நூல்களாக சில நூல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அறிஞர்களால். அதிலே ஒன்று என்ன? மனாஹிருல் அர்ஃபான் ஃபி உலூமில் குர்ஆன், சுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நூல். முஹம்மது அப்துல் அதீம் சுர்கானி 1367 மரணித்தவர்கள், கிட்டத்தட்ட 100 வருடத்துக்குள்ளால் மரணித்தவர்கள். அதே போல மபாஹிஸ் ஃபி உலூமில் குர்ஆன் துக்தூர் சுபஹ் ஸாலிஹ் அவருடைய நூல் மிக முக்கியமான ஒரு நூல். அவருக்கு பின்னால் வந்த நிறைய பேர் அவருடைய நூலிலே உள்ள விஷயங்களைத்தான் அவருடைய பெயரை சொல்லாமல் எழுதியிருப்பதாக சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே அவருடைய நூல் மபாஹிஸ் ஃபி உலூமில் குர்ஆன் என்ற நூல் முக்கியமான நூல். அதே போல பல இலங்கையில் இந்தியாவில் பல அரபிக் கல்லூரிகளில் கற்பிக்கப்படக்கூடிய முக்கியமான நூல் மபாஹிஸ் ஃபி உலூமில் குர்ஆன் மன்னா ஹலீல் கத்தான் என்பவருடைய நூல். 1420 மரணித்தவர். சுபஹ் ஸாலிஹ் என்பவர் 1407 மரணித்தவர். அதே போல முஹர்ரர் ஃபி உலூமில் குர்ஆன், இது நவீன காலத்திலே தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய ஒரு முக்கியமான அறிஞர் டாக்டர் முஸாஅத் அத்-தய்யார் உலகுல் குர்ஆனுடைய துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை, ஒரு வளர்ச்சியை, ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை உருவாக்கியவர். எனவே இதுதான் 4 கட்டங்கள். அதனுடைய தோற்றம் வளர்ச்சி சம்பந்தமான 4 கட்டங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இறுதியாக நாங்கள் உலூமுல் குர்ஆனுக்கும் உசூலுத் தஃப்சீருக்கும், எங்களுக்கு தெரியும் நிறைய இடங்களில் குறிப்பாக அரபு நாடுகளில் வந்து 2 கலைகளும் வெவ்வேறாக பேசப்படும். உலூமுல் குர்ஆன் என்ற ஒரு கலையும் உசூலுத் தஃப்சீர் நமது நாடுகளில் அது மிக குறைவு. உலூமுல் குர்ஆன் மாத்திரம் தான் படிப்பிப்பார்கள். அடுத்து தஃப்சீர் தான் இருக்கிறது. உசூலுத் தஃப்சீர் என்ற ஒரு பாடம் நிறைய இடங்களிலே இல்லை.
சில இடங்களில் இருந்தாலும் உசூல் தஃப்சீர் உலூமுல் குர்ஆன் ரெண்டும் ஒன்று என்பதாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களை தவிர தற்காலத்திலே சிலர் இது சம்பந்தமான தெளிவுகள் கிடைத்து இப்பொழுது அதனை வெவ்வேறாக அணுகுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் நீண்ட காலமாக அந்த ஒரு வித்தியாசம் காணப்படவில்லை. வித்தியாசம் காணப்படுவதை விட்டுவிட்டு அப்படி உசூல் தஃப்சீர் என்ற பாடமே நிறைய இடங்களில் இல்லாமல் தான் இருக்கிறது. அப்போ உசூல் தஃப்சீர் உலூமுல் குர்ஆனும் ஒன்றா? சில அப்படித்தான் நினைக்கிறோம். உசூல் தஃப்சீர் உலூமுல் குர்ஆன் ரெண்டும் ஒன்றுதான். எனவே எந்த பேரிட இருந்தாலும் விஷயம் ஒன்றுதான் என்பதாக சில ஆக்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. மாற்றமாக உசூல் தஃப்சீர் உலூமுல் குர்ஆனில் ஒரு பகுதி என்பதிலே மாற்று கருத்தில்லை. உசூல் தஃப்சீர் என்பது உலூமுல் குர்ஆனில் ஒரு வகை என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டோம், தஃப்சீரோடு சம்பந்தப்பட்ட அனைத்துமே உலூமுல் குர்ஆனில் ஒரு பகுதி தான். தஃப்சீரோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே உலூமுல் குர்ஆனில் ஒரு பகுதி. அதுல ஒரு பகுதியை தவிர ரெண்டு ஒன்றல்ல. ஏன் ஒன்றல்ல என்றால், தஃப்சீர் என்று சொன்னால் என்ன? அல் குர்ஆனுக்கு விளக்கம் கூறுவது, அல் குர்ஆனுடைய கருத்துக்களை விரிவுரை செய்வது, தெளிவுபடுத்துவது தான் தஃப்சீர் என்பது. அப்போ உலூமுல் குர்ஆன்ல அந்த வேலை மட்டுமா நடக்குது? இல்ல. உலூமுல் குர்ஆன்ல குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய விடயங்கள் மாத்திரமா உலூமுல் குர்ஆன்ல நாங்கள் படிக்கிறோம் என்று கேட்டால் இல்லை. உதாரணமாக அல் குர்ஆனை ஓதக்கூடிய தஜ்வீத் முறை. இந்த தஜ்வீத் முறைக்கும் குர்ஆனை விளக்கப்படுத்துவதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்றால் இல்லை. தஜ்வீதுக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் கிடையாது. குர்ஆனுடைய விளக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு தஜ்வீத் கட்டாயமா என்றால் இல்லை, அவசியம் இல்லை. அது ஓதுவதற்குத்தான் அவசியம். அப்ப எனவே உலூமுல் குர்ஆன்ல தஃப்சீரோடு சம்பந்தப்படாத பல விடயங்களும் இருக்கின்றன. அப்ப எனவே உசூல் தஃப்சீர் என்பது தான் உலூமுல் குர்ஆன் அல்ல, உலூமுல் குர்ஆனுடைய ஒரு வகை மாத்திரமே. ரைட். அது மாத்திரமல்ல, உசூல் தஃப்சீர் என்பது உலூமுல் குர்ஆனின் மிக முக்கியமான பிரதான பகுதி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்ப உலூமுத் தஃப்சீர் என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது. 3 தலைப்புகள் இருக்கின்றன. ஒன்று என்ன? உசூல் தஃப்சீர், இன்னும் ஒன்று உலூமுத் தஃப்சீர், இன்னும் ஒன்று உலூமுல் குர்ஆன். 3 விடயங்கள். 3 பொது தலைப்பான உலூமுல் குர்ஆன்ல இந்த ரெண்டும் உள்ளடங்கும். உலூமுத் தஃப்சீரும் உசூல் தஃப்சீரும் உள்ளடங்கும். உலூமுத் தஃப்சீர் என்று சொன்னால் என்ன? உசூல் தஃப்சீருக்கு இடையில் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், தஃப்சீர் செய்வதற்கு அவசியமான அனைத்துமே உலூமுத் தஃப்சீரில் அடங்கும். தஃப்சீர் செய்வதற்கு அவசியமான அனைத்துமே என்ன? உலூமுத் தஃப்சீரிலே உள்ளடங்கும். ஆனால் உசூல் தஃப்சீர் என்று சொன்னால் என்ன? தஃப்சீர் செய்வதற்கு அடிப்படையான அடிப்படையான விடயங்கள். தஃப்சீர் செய்வதற்கு அடிப்படையான விடயங்கள் எல்லா நேரங்களிலும் பெரும்பாலான நேரங்களில் அவைகள் ஒரு தஃப்சீர் செய்பவருக்கு அல்லது தஃப்சீர் புத்தகத்தை படிப்பவருக்கு அவசியம். ஆனால் உலூமுத் தஃப்சீர் என்பது அப்படி அல்ல. சில வேளை தேவைப்படும். அப்ப எனவே உசூல் தஃப்சீர் என்பது உலூமுத் தஃப்சீரினுடைய ஒரு பகுதி, உலூமுத் தஃப்சீர் என்பது உலூமுல் குர்ஆனுடைய ஒரு பகுதி என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக கரீபுல் குர்ஆன் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. இது எதிலே உள்ளடங்கும் என்று கேட்டால் உலூமுத் தஃப்சீரிலே உள்ளடங்கும். உலூமுத் தஃப்சீரில் உள்ளடங்கினால் உலூமுல் குர்ஆன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அப்படித்தானே? ஆனா உசூல் தஃப்சீர்ல வருமா? வரமாட்டாது. ஏன்? அது அடிப்படை அல்ல. அடிப்படை அல்ல அல் குர்ஆனை புரிவதற்கு. ஆனால் தேவை. அது இல்லாமல் தஃப்சீர் செய்ய முடியுமானா முடியாது. ஆனால் அது உசூலா அடிப்படையா என்றால், அடிப்படை என்று சொன்னால் என்ன? அதை நிறுவுவதற்கு பல உதாரணங்கள் இருக்க வேண்டும், பலமான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். அதுதான் உசூல் தஃப்சீர், அடிப்படையான விஷயங்கள். அப்ப எனவே அடிப்படைகள் வேறு, தேவையான கலைகள். தஃப்சீர் செய்வதற்கு தேவையான கலைகள் வேறு, தஃப்சீர் செய்வதற்கு தேவையான அடிப்படைகள் என்பது வேறு. அடிப்படைக்கும் கலைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே உசூல் தஃப்சீர்ல போய் நாங்கள் என்ன படிக்க மாட்டோம்? கரீபுல் குர்ஆன், ஃபதாயில் குர்ஆன், இவற்றையெல்லாம் நாங்கள் படிக்கப் போவதில்லை. அஸ்பாபுன் நுசூல் எல்லாம் என்ன? தஃப்சீர் செய்வதற்கு மிக முக்கியமான விடயங்கள். ஆனால் உசூல்ல வருமாண்ட உசூல்ல வரமாட்டாது. உசூலில் அது வரமாட்டாது. அஹ்காமுல் குர்ஆனும் அதே போன்றுதான். அஹ்காமுல் குர்ஆன், கரீபுல் குர்ஆன், அஸ்பாபுன் நுசூல் இவைகள் எல்லாம் என்ன? உலூமுத் தஃப்சீர் செய்வதற்கு தேவையான கலைகள். ஆனால் உசூல் அடிப்படையில் வருமாண்டா வரமாட்டாது. அடிப்படையில் வரக்கூடிய விஷயம் எங்களுக்கு தெரியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், தஃப்சீருல் குர்ஆன் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு விளக்கம் சொல்வது, ஹதீஸை கொண்டு விளக்கம் சொல்வது, ஸலஃபுடைய கருத்துக்களை கொண்டு தஃப்சீர் பில் ரஅய், தஃப்சீர் பில் மஅசூர், அல் இஜ்மா வல் இக்திலாஃப், கவாயிது தஃப்சீர், இவைகள் எல்லாம் தான் என்ன? உசூல் தஃப்சீர்ல வரக்கூடிய விடயங்கள். எனவே இதுதான் நாம் இன்றைய
வகுப்பிலே பார்த்த முக்கியமான விடயங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.